காரை விட அதிக விலைக்கு பைக் வாங்கி ஓட்டும் ஜென்சி தலைமுறைக்கு இந்த வண்டியை பற்றி அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் 80s மற்றும் 90s கிட்ஸில் பலர் இந்த வண்டியில்தான் முதலில் ஓட்ட பழகியிருப்பார்கள். அது மட்டுமல்ல, ஏராளமான உழவர்களும் சிறு வணிகர்களும் வாழ்க்கையில் முன்னேற இந்த வண்டி பெரிதும் உதவியிருக்கிறது. பின்தங்கிய இடங்களில் வசித்த பிள்ளைகள் கல்வி பெற இந்த வண்டி துணை நின்றிருக்கிறது. ஆனால் நாம் இப்போது அந்த வண்டியை பற்றி மட்டும் பேசப்போவதில்லை, அதை தயாரித்த நிறுவனத்தை பற்றியும் அதன் உரிமையாளரை பற்றியும் பேசப்போகிறோம். அப்படி என்றால் எதுக்கு இந்த முன்னுரை என்று கேட்கிறீர்களா? என்ன செய்வது, டிவிஎஸ் என்ற பெயரை கேட்டதுமே டிவிஎஸ் 50 தானே நினைவுக்கு வருகிறது. டிவிஎஸ் எனப்படும் மாபெரும் நிறுவனத்தை தொடங்கிய சுந்தரம் ஐயங்கார் 1877ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி நெல்லை மாவட்டம் நாங்குநேரிக்கு அருகே உள்ள திருக்குறுங்குடி கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தை பெயர் வெங்கு ராமசாமி. சிறு வயதிலேயே படிப்பில் சிறந்து விளங்கிய சுந்தரம் ஐயங்காருக்கு எதிர்காலத்தில் சுயமாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. திருச்சூர், நெல்லை மற்றும் கோவையில் கல்வி கற்ற அவர் தந்தையின் விருப்பத்திற்காக வழக்கறிஞரானார். பிறகு வங்கியிலும் ரயில்வே துறையிலும் சிறிது காலம் வேலை செய்தார். நல்ல ஊதியம் கிடைத்தாலும் வணிகராக வேண்டும் என்ற ஆசை அவரை விட்டு போகவில்லை. அத்தகைய சூழலில் பணி நிமித்தமாக மதராசுக்கு வந்த சுந்தரம் ஐயங்கார் திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அங்கு ஆங்கிலேய வழக்கறிஞரும் தொழில் அதிபருமான ஏர்லி நார்டனின் பேச்சை கேட்டபோது தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆவல் மேலும் அதிகரித்தது. மதராஸ் வங்கியில் எழுத்தராக பணியாற்றிய சுந்தரம் ஐயங்கார் காசாளராக பதவி உயர்வு பெறவிருந்த நேரத்தில் அவரது தந்தை காலமானார். இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக சொந்த ஊருக்கு சென்ற சுந்தரம் சில நாட்கள் கழித்து பணிக்கு திரும்பிய போது காசாளராக வேறொருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அதனால் அதிருப்தியடைந்த சுந்தரம் ஐயங்கார் வங்கிப் பணியை ராஜினாமா செய்துவிட்டு சொந்தமாக மரக்கடை ஒன்றை தொடங்கினார். குறுகிய காலத்திலேயே வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற அவர் மரக்கடை சுந்தரம் ஐயங்கார் என பெயர் பெறும் அளவுக்கு வியாபாரத்தில் சிறந்து விளங்கினார். அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று யோசித்த சுந்தரம் ஐயங்கார் பேருந்து சேவையை தேர்ந்தெடுத்தார். முன்பு ரயில்வேயில் பணியாற்றியவர் என்பதால் பொது போக்குவரத்து துறையை பற்றிய புரிதல் அவருக்கு இருந்தது. எனவே புதிதாக பஸ் கம்பெனியை தொடங்கி அதற்கு டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் என்று பெயர் வைத்தார். திருக்குறுங்குடி வெங்கு ராமசுவாமி சுந்தரம் என்பதன் சுருக்கமே டிவிஎஸ். அப்போதெல்லாம் மும்பை, கொல்கத்தா போன்ற நகரங்களில்தான் பேருந்து சேவை இருந்தது. தென் மாநிலங்களை உள்ளடக்கிய மதராஸ் மாகாணத்தில் போக்குவரத்திற்காக மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் எதிர்காலத்தில் மோட்டார் வாகனங்களின் தேவை உயரும் என்பதை அன்றே கணித்த சுந்தரம் ஐயங்கார் பேருந்து நிறுவனத்தை தொடங்கினார். போதிய சாலை வசதிகளும் பணப்புழக்கமும் இல்லாத சூழலில் இப்படி ஒரு முடிவெடுக்க துணிச்சலும் தொலைநோக்கு பார்வையும் வேண்டும். அவை இரண்டும் சுந்தரம் ஐயங்காரிடம் இருந்தன என்றாலும் எங்கு தொழில் தொடங்குவது என்னும் கேள்வியும் இருந்தது. ஆங்கிலேயர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் தொழில் செய்தால் அதிக வரி செலுத்த வேண்டும். பாடுபட்டு உழைத்து சேர்த்த பணத்தில் கணிசமான தொகையை அரசிடம் தாரை வார்க்க வேண்டும். அதோடு ஒப்பிடுகையில் சமஸ்தானங்கள் விதிக்கும் வரி சற்று குறைவாக இருந்தது. எனவே மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் பேருந்து போக்குவரத்தை தொடங்கினார் சுந்தரம் ஐயங்கார். அதுதான் தென்னிந்தியாவின் முதல் பயணிகள் பேருந்து சேவை. அன்றும் சரி, இன்றும் சரி, எளிய மக்களுக்கு சில வசதிகள் கிடைப்பதில்லை. அக்காலத்தில் பணம் படைத்தவர்கள் மாட்டு வண்டியிலும் குதிரை வண்டியிலும் பயணித்த போது ஏழைகள் கால் கடுக்க நடந்து கொண்டிருந்தார்கள். சற்று தொலைவில் உள்ள ஊர் என்றால் நாள் கணக்கில் நடக்க வேண்டியிருக்கும். கட்டுச்சோற்றை எடுத்துக்கொண்டு தனியாகவும் கூட்டமாகவும் மக்கள் நடந்து செல்லும் காட்சிகளை அந்நாளில் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். இதேபோல் ரயில் போக்குவரத்தும் பெரிதாக இல்லாத காலத்தில்தான் பேருந்து சேவையை தொடங்கினார் சுந்தரம் ஐயங்கார். தலைமுறை தலைமுறையாக நடந்தே பழக்கப்பட்ட மக்களுக்கு பேருந்து பயணம் புதுவித அனுபவமாக இருந்தது. குறிப்பாக அவர்களின் கால்களுக்கு சற்று ஓய்வு கிடைத்தது. இன்று பஸ்ஸில் பயணிக்கும் அனைவரிடமும்
ஒரே கட்டணம்தான் வசூலிக்கிறார்கள். அதாவது திருச்சியிலிருந்து மதுரைக்கு செல்ல 100 ரூபாய் கட்டணம் என்றால் அதில் பயணிக்கும் அனைவரிடமும் 100 ரூபாய் தான் வசூலிக்கப்படும். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொருவரிடமும் பேரம் பேசி கட்டணத்தை நிர்ணயித்தார்கள். மேலும் பஸ் ஃபுல்லாகும் வரை அதை இயக்க மாட்டார்கள். இப்போதும் கூட சில தனியார் பேருந்து நிறுவனங்கள் இதே நடைமுறையை பின்பற்றுகின்றன. சென்னை போன்ற பெருநகரங்களில் ஷேர் ஆட்டோ ஓட்டுவோர் இப்படி செய்வதை காண முடியும். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தனியார் பேருந்து நிறுவனத்தை தொடங்கிய சுந்தரமையங்கார் அதை படிப்படியாக மேம்படுத்தினார். தொலைவுக்கு ஏற்ப தனித்தனி கட்டணங்களை நிர்ணயித்த அவர் பயணச்சீட்டு வழங்கும் முறையையும் கொண்டு வந்தார். குறிப்பாக நேரம் தவறாமை சுந்தரமையங்காரின் சிறப்புகளில் ஒன்றாக இருந்தது. ஒரு ஊருக்கு இத்தனை மணிக்கு பேருந்து வரும் என்று அவர் அறிவித்தால் மிகச்சரியாக அதே நேரத்தில் பஸ் வந்துவிடும். டிவிஎஸ் பேருந்துகளின் வருகையை வைத்தே மக்கள் மணிவார்க்கும் அளவுக்கு நேரம் தவறாமையை கடைபிடித்தார் சுந்தரமையங்கார். பேருந்து செல்லும் பாதையில் கிடக்கும் ஆணி உள்ளிட்ட இரும்பு பொருட்களை அகற்றிய பிறகே பஸ் இயக்கப்பட்டது. டயர் பஞ்சர் ஆவதை தடுப்பதற்காக முதலில் ஆட்களை வைத்து இந்த பணிகளை செய்த சுந்தரமையங்கார் பின்னர் புதிய முறையை பயன்படுத்தினார். அடிப்பகுதியில் காந்தம் ஒட்டப்பட்ட வாகனத்தை முன்பே அனுப்பி சாலையில் கிடக்கும் இரும்பு பொருட்களை அப்புறப்படுத்தினார். குதிரை லாடத்தில் இருந்து விழுந்த ஆணிகளை காந்தம் கவர்ந்தெழுத்ததால் பேருந்தின் டயர்கள் தப்பின. புதிய தொழிலை தொடங்கி ஒருவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதை பார்த்து பிறரும் வந்து விடுவார்கள். அந்த வகையில் மேலும் சிலரும் பேருந்து சேவைக்குள் நுழைந்தார்கள். ஆனால் சுந்தரமையங்காருக்கு இருந்த திறமை அவர்களிடமில்லை. பிற நிறுவனங்களின் பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி நடுவழியில் நின்றுவிட்டன. அவற்றை மீண்டும் இயக்க பயணிகள் தள்ளு தள்ளு என தள்ள வேண்டியிருந்தது. அதனால் டிவிஎஸ் பேருந்துகளையே மக்கள் அதிகம் விரும்பினர். மேலும் தள்ள வேண்டாம் சார் என டிவிஎஸ்க்கு புது விளக்கமும் கொடுத்தனர். பேருந்து சேவையுடன் நின்றுவிடாமல் வாகன உதிரி பாகங்களையும் விற்பனை செய்தார் சுந்தரமையங்கார். 1929ஆம் ஆண்டு ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் நேரடி விநியோக உரிமையை பெற்றார். இது அவரது வாழ்க்கையிலும் டிவிஎஸ் பயணத்திலும் மிக முக்கிய நிகழ்வாக அமைந்தது. புதுக்கோட்டை, மதுரை, நெல்லை மற்றும் ராமநாதபுரத்தில் ஜெனரல் மோட்டார்ஸின் வாகனங்களை டிவிஎஸ் விற்பனை செய்தது. 1930களில் செல்வந்தர்களிடமும் ஜமீன்தார்களிடமும் மட்டும்தான் கார் வாங்கும் அளவுக்கு வசதி இருந்தது. ஆனால் அவர்கள் குதிரை வண்டியையே அதிகம் விரும்பினார்கள். அப்படிப்பட்டவர்களை ஈர்ப்பதற்காக ஒரு யுத்தியை கையாண்டார் சுந்தரமையங்கார். பெரும் பணக்காரர்களின் வீட்டுக்கு காரையும் ஓட்டுநரையும் அனுப்பி 1 வாரத்திற்கு இலவசமாக பயன்படுத்தச் சொல்வார். 7 நாட்களுக்கு பின்னர் அவர்களுக்கு பிடித்திருந்தால் காரை வாங்கிக் கொள்ளலாம், இல்லை என்றால் திருப்பி அனுப்பிவிடலாம். அதாவது இப்போது நாம் புதிய காரையோ வண்டியையோ வாங்குவதற்கு முன்பு டெஸ்ட் டிரைவ் செய்து பார்க்கிறோம் அல்லவா? அதை 90 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி வைத்தார் சுந்தரமையங்கார். 1 வாரத்தில் கார் பயணம் பிடித்து போய்விடும், நிச்சயம் நம்மை நோக்கி செல்வந்தர்கள் வருவார்கள் என்று அவர் நம்பினார். அது வீண் போகவில்லை. இதேபோல் குதிரை வண்டியை கொடுத்துவிட்டு காரை எடுத்துச் செல்லும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை அப்போதே அறிமுகப்படுத்திவிட்டார் சுந்தரமையங்கார். காரை விற்பது மட்டுமன்றி அதற்கு தேவையான சர்வீஸையும் டிவிஎஸ் சிறப்பாக வழங்கியது. குறிப்பிட்ட இடைவெளியில் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்ளும் டிவிஎஸ் ஊழியர்கள் காரின் நிலையை பற்றி விசாரிப்பார்கள். ஏதாவது பிரச்சனை இருப்பது தெரிய வந்தால் உடனடியாக அதை சரி செய்து கொடுப்பார்கள். வாடிக்கையாளர்களின் வீட்டுக்கே சென்று பழுது நீக்கும் வசதியையும் டிவிஎஸ் அறிமுகப்படுத்தியது. இப்படி நல்லபடியாக சென்று கொண்டிருந்த டிவிஎஸ்ஸின் பயணம் 2ஆம் உலகப் போரால் இன்னலை சந்தித்தது. 1939ஆம் ஆண்டு தொடங்கிய 2ஆம் உலகப் போர் 1945 வரை நடைபெற்றது. அதன் காரணமாக உலகம் முழுவதும் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் போக்குவரத்து துறை பாதிக்கப்பட்டது. எனவே பெட்ரோலுக்கு மாற்றாக சார்கோல் கேஸை பயன்படுத்தும் முறையை டிவிஎஸ் உருவாக்கியது. அடுப்புக்கரியை எரிவாயுவாக மாற்றும் கருவியை தயாரித்த அந்த நிறுவனம் அதற்கு டிவிஎஸ் கேஸ் பிளான்ட் என்று பெயர் வைத்தது. வாகனத்தின் உட்பகுதியில் பொருத்தப்பட்ட இந்த சிறிய கருவி பேருந்துக்கு தேவையான எரிவாயுவை உருவாக்கி கொடுத்தது. ஆனால் இதை பெட்ரோல் என்ஜினில் பயன்படுத்த முடியாது என்பதால்
கரி எஞ்சினை பொருத்தி பேருந்துகளை இயக்கினார் சுந்தரமையங்கார். டிவிஎஸ் நிறுவனத்திற்கு மட்டுமன்றி பிற கம்பெனிகளுக்கும் இந்த கேஸ் பிளான்ட் உதவியது. பெட்ரோல் தட்டுப்பாடால் சிரமப்பட்டவர்கள் இக்கருவியை வாங்கி பயன்படுத்தியதால் அந்த காலத்திலேயே 10,000 யூனிட்டுகளுக்கு மேல் விற்று தீர்ந்தது. பேருந்து சேவை மட்டுமன்றி சரக்கு போக்குவரத்திலும் கால் பதித்தார் சுந்தரமையங்கார். சதன் ரோடுவேஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கிய அவர் லாரிகள் மூலம் சரக்குகளை ஒரு ஊரிலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சேர்த்தார். வெளிநாட்டிலிருந்து பேருந்துகளை வாங்கி பயன்படுத்தி வந்த சுந்தரமையங்கார் இந்தியாவிலேயே அவற்றை தயாரிக்க முடிவு செய்தார். பஸ் பாடி கட்டும் தொழிற்சாலையை ஆரம்பித்த அவர் நீண்ட நாட்களுக்கு உழைக்கும் வகையில் பேருந்துகளை தயாரித்தார். 1936ஆம் ஆண்டு சென்னையில் இயங்கி வந்த மெட்ராஸ் ஆட்டோ சர்வீஸ் நிறுவனத்தை டிவிஎஸ் வாங்கியது. அப்போது சுந்தரமையங்கார் தொடங்கிய சர்வீஸ் ஸ்டேஷன் தான் அன்றைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரியது. 1945ஆம் ஆண்டு சுந்தரம் மோட்டார்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கிய சுந்தரமையங்கார் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு கம்பெனிகளின் கார்களை விற்பனை செய்தார். தனி மனிதரோ அல்லது ஒரு நிறுவனமோ பல்வேறு தொழில்களை தொடங்குவது பெரிய விஷயமல்ல. ஆனால் அவற்றை வெற்றிகரமாக நடத்துவது எளிய காரியமல்ல. அத்தகைய சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் சுந்தரமையங்கார். ட்ரஸ்ட், வேல்யூ மற்றும் சர்வீஸ் ஆகியவையே அவரின் அடிப்படை கொள்கைகள். மக்கள் நம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் மதிப்பையும் காப்பாற்ற வேண்டும். வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் சேவையில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார். அவரது நேர்மைதான் டிவிஎஸ் இந்த அளவுக்கு வளர காரணமாக இருந்தது. முதலாளி மட்டும் நல்லவராக இருந்தால் போதுமா? ஊழியர்களும் அதேபோல் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் தம்மிடம் வேலை செய்வோரும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதில் சுந்தரமையங்கார் உறுதியாக இருந்தார். நிறுவனத்தின் விதிமுறைகளை ஊழியர்கள் முறையாக பின்பற்றுகிறார்களா என்பதை அடிக்கடி சோதித்து பார்ப்பது அவரது வழக்கம். பேருந்தில் எத்தனை இருக்கைகள் உண்டோ அவற்றுக்கு மட்டும்தான் ஆட்களை ஏற்ற வேண்டும். அதற்கு மேல் ஒரு பயணியை கூட அனுமதிக்க கூடாது என்பது டிவிஎஸ் நிறுவனத்தின் விதி. அதை ஊழியர்கள் சரியாக பின்பற்றுகிறார்களா என்பதை அறிய தாமே பயணி போல் சென்றார் சுந்தரமையங்கார். முழுவதுமாக நிரம்பியிருந்த ஒரு டிவிஎஸ் பேருந்தை நிறுத்திய அவர் தம்மையும் அதில் ஏற்றிக்கொள்ளும்படி கேட்டார். வந்திருப்பது முதலாளி என்பதை அறியாத ஓட்டுநர் சீட் காலியாக இல்லை என்பதால் உங்களை ஏற்றிக்கொள்ள முடியாது என்றார். வேண்டுமென்றால் கூடுதல் பணம் தருகிறேன், என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று சுந்தரமையங்கார் கூறியும் அதற்கு உடன்பட ஓட்டுநர் மறுத்துவிட்டார். பணத்தை விட முதலாளியின் உத்தரவுதான் முக்கியம் என்று கூறிய அவரை சுந்தரமையங்கார் வெகுவாக பாராட்டினார். டிவிஎஸ் ஊழியர்களின் நேர்மைக்கு மற்றொரு சான்றும் உண்டு. ஒருமுறை நடிகர் எம்.ஆர். ராதா நாடகம் போடுவதற்காக மதுரைக்கு வந்திருந்தார். அப்போது அவருடைய கார் பழுதானதால் அதை சரி செய்வதற்காக டிவிஎஸ் மையத்திற்கு சென்றார். ஆனால் எம்.ஆர். ராதாவுக்கு முன்பே பலர் வரிசையில் காத்திருந்தனர். அவசரமாக நாடகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதால் ஒரு மெக்கானிக்கை தனியாக அழைத்து தமது காரை உடனடியாக சரி செய்து தரும்படி எம்.ஆர். ராதா கேட்டார். அவ்வாறு செய்ய முடியாது என்று கூறிய மெக்கானிக், மற்றவர்களைப் போல் வரிசையில் வாருங்கள் என்றார். பெரிய நடிகரான தாமும் பிறரை போல் காத்திருக்க வேண்டுமா என எம்.ஆர். ராதா கேட்டதும், எங்கள் முதலாளியே வரிசையில்தான் வருவார் என்று பதில் சொன்னார் அந்த மெக்கானிக். இப்படி சமரசமே இல்லாமல் இயங்கியதால் தான் டிவிஎஸ் நிறுவனம் இன்று வரை நிலைத்து நிற்கிறது. தொழிலில் மட்டுமல்லாமல் சொந்த வாழ்க்கையிலும் முற்போக்காக செயல்பட்டவர் சுந்தரமையங்கார். மிக இளம் வயதில் கணவரை இழந்த மூத்த மகள் டி.எஸ். சௌந்தரத்தை டெல்லிக்கு அனுப்பி மருத்துவம் படிக்க வைத்தார். அப்போது மகாத்மா காந்தியை சந்திக்கும் வாய்ப்பு சௌந்தரத்துக்கு கிடைத்தது. அதனால் அவருடன் இணைந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட சௌந்தரம் ஹரிஜன் இயக்கத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரை காதலித்தார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் முதலில் அவர்களது திருமணத்திற்கு எதிர்ப்பு இருந்தது. அதை அறிந்து இந்த பிரச்சனையில் தலையிட்ட காந்தி ஓராண்டு காலத்திற்கு சௌந்தரமும் ராமச்சந்திரனும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் அதன் பிறகும் தங்கள் காதலில் அவர்கள் உறுதியாக இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்றும் கூறினார். சிறு வயதிலிருந்தே காந்தியின் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டவர் என்பதால்
அவரது யோசனையை சுந்தரமையங்கார் ஏற்றுக்கொண்டார். ஒன்றல்ல 2 ஆண்டுகளுக்கு பின்னரும் சௌந்தரம் ராமச்சந்திரன் இடையிலான காதல் அப்படியே இருந்தது. அதனால் சொன்னபடி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் சுந்தரமையங்கார். 1940ஆம் ஆண்டில் கலப்பு திருமணம், மறுமணம் என்பதெல்லாம் அபூர்வமாக நடக்கும் நிகழ்வுகளாக இருந்தன. சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட சௌந்தரமும் ராமச்சந்திரனும் 1947ஆம் ஆண்டு திண்டுக்கல் அருகே காந்தி சேவா கிராமத்தை தொடங்கி மக்களுக்கு சேவை செய்தார்கள். சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சௌந்தரத்தை சிறப்பிக்கும் வகையில் 2005ஆம் ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது. பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சுந்தரமையங்காரின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. நிறைய உடைகள் வாங்கும் வழக்கம் கூட அவருக்கு இல்லை. காய்கறிகளையும் பழங்களையும் அதிக அளவில் சாப்பிட வேண்டும் என்பார். மருத்துவருக்கு கொடுக்கும் பணத்தை பழ வியாபாரியிடம் கொடுங்கள் என்று எப்போதும் கூறுவார். அதாவது காய்கறிகளையும் பழங்களையும் அதிக அளவு உட்கொண்டால் உடல் நன்றாக இருக்கும், எனவே மருத்துவரிடம் செல்ல வேண்டிய தேவை இருக்காது என்பது சுந்தரமையங்காரின் கருத்து. டிவிஎஸ் நிறுவனத்தை பொறுத்தவரை பணியாளர்களின் நலன் மிகவும் முக்கியமானது. அதனால் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான மருத்துவம், கல்வி போன்ற வசதிகளை செய்து கொடுத்தார். நல்ல ஊதியமும் பணிச்சூழலும் இருப்பதால் பெரும்பாலும் டிவிஎஸ் நிறுவனத்திலிருந்து ஊழியர்கள் வெளியேறுவதில்லை. மேலும் அவர்களின் அடுத்தடுத்த தலைமுறையும் டிவிஎஸ்ஸில் பணிக்கு சேர்கிறது என்றால் அந்த கம்பெனி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். பொதுவாக ஒரு நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் குறிப்பிட்ட வயதில் ஓய்வு பெறுவார்கள். ஆனால் உரிமையாளர்கள் அப்படி செய்வதில்லை. வயதான பிறகும் கம்பெனியின் தலைமை பொறுப்பில் தொடர்ந்து நீடிப்பார்கள். ஒருவேளை வயோதிகம் மற்றும் நோயால் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் ஆலோசகர் பதவியிலாவது தொடர்வார்கள். ஓய்வு பெறும் வயதை அடைந்தவுடன் அடுத்த தலைமுறையிடமோ அல்லது தகுந்த நபரிடமோ பொறுப்பை ஒப்படைப்பவர்கள் மிகவும் குறைவு. அவர்களில் ஒருவராக இருந்தார் சுந்தரமையங்கார். அவருக்கு 3 மகள்கள், 5 மகன்கள் என மொத்தம் 8 பிள்ளைகள். இதில் மூத்த மகன் துரைசுவாமி இளம் வயதிலேயே மறைந்துவிட்டார். எனவே தமது முதல்வர்களான TS ராஜம், TS கிருஷ்ணா, TS சந்தானம், TS ஸ்ரீனிவாசன் ஆகியோரிடம் மொத்த நிர்வாகத்தையும் ஒப்படைத்த சுந்தரமையங்கார் 1955ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி 78வது வயதில் காலமானார். இந்திய தொழில்துறை வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்கை சிறப்பிக்கும் விதமாக மத்திய அரசு சார்பில் மதுரையில் அவருக்கு சிலை அமைக்கப்பட்டது. சுந்தரமையங்காருக்கு பிறகு பொறுப்புக்கு வந்த அவரது மகன்கள் டிவிஎஸ் நிறுவனத்தை அடுத்தடுத்த தளங்களுக்கு எடுத்துச் சென்றனர். வாகனம் வாங்குவோருக்கு கடன் வழங்குவதற்காக சுந்தரம் ஃபைனான்ஸ் தொடங்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டு வரை விற்பனையில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தி வந்த டிவிஎஸ் நிறுவனம் அதன் பிறகு பிரேக்ஸ் இந்தியா, வீல்ஸ் இந்தியா, டிவிஎஸ் ஃபாஸ்ட்னர்ஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ் போன்ற ஆலைகளை தொடங்கி உற்பத்தி துறையிலும் தீவிரம் காட்டியது. டிவிஎஸ் தயாரித்த பொருட்கள் இந்தியா மட்டுமன்றி உலகின் பல்வேறு நாடுகளிலும் விற்பனை செய்யப்பட்டன. சில சமயங்களில் அரசாங்கம் எடுக்கும் முடிவு தொழில் நிறுவனங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிவிடும். அந்த வகையில் பேருந்து போக்குவரத்தை நாட்டுடைமையாக்கி தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவு டிவிஎஸ்க்கு இழப்பை ஏற்படுத்தியது. மேலும் 1977ஆம் ஆண்டு தொழிலாளர்கள் போராட்டத்தை எதிர்கொள்ள நேர்ந்தது. பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு கண்ட டிவிஎஸ் வழக்கம்போல் வெற்றிகரமாக ஆலைகளை இயக்கியது. 1980ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட டிவிஎஸ் 50 இருசக்கர வாகன சந்தையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தியது. அதிக மைலேஜை வழங்கியது மட்டுமன்றி ஆண் பெண் என இருபாலரும் ஓட்ட ஏதுவாக இருந்ததால் விற்பனையில் சக்கை போடு போட்டது டிவிஎஸ் 50. இன்றைக்கு கோடி கோடியாக வர்த்தகம் செய்யும் டிவிஎஸ் நிறுவனத்திற்கு ஆரம்பகால அடையாளமாக அமைந்தது இந்த வண்டிதான். சுந்தரமையங்கார் மற்றும் அவரது மகன்களை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறையும் டிவிஎஸ்ஐ சிறப்பாக நிர்வகித்து வருகிறது. வணிகம் மட்டுமன்றி பல்வேறு சமூக சேவைகளையும் செய்து வரும் அந்நிறுவனம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வாதாரமாகவும் இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது என்றால்
அது மிகையல்ல. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். Premium villa plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.